வணக்கம் நண்பர்களே, என் பேர் பாண்டுரங்கன். நிறைய தமிழக மாணவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா ரயில்வே ஜாப் வாங்குறது ரொம்ப கஷ்டம் நினச்சிருக்காங்க. அது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டாக நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பிளான் பண்ணி பண்ணோம்னா ஈஸியாக நம்ம ரயில்வே ஜாப் வாங்கலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கஷ்டப்படுற பசங்க 20 வயசுக்குள்ளே 40,000 சேலரி ரயில்வே ஜாப் வாங்குறது எப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். நான் இந்த வீடியோவில் 2 வழி சொல்ல போகிறேன். 10th இல்லைனா 12th முடிச்சுட்டு என்ன ஹையர் ஸ்டடீஸ் நம்ம படித்தா ஈஸியாக ரயில்வேக்குள்ளே போகலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா 10th 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸே படிக்காமல் ரயில்வேல ஜாப் பண்ணிக்கிட்டே சேலரி வாங்கிட்டு எப்படி நம்ம ரயில்வேல பர்மனன்ட் ஜாப் வாங்கலான்னு தான் சொல்ல போகிறேன். என்னோடய நோக்கமே நிறைய கஷ்டப்படுற மாணவர்கள் ரயில்வே ஜாபுக்குள்ளே அவங்க வாழ்க்கையை மாற்றணுன்றது தான். இந்த வருஷம் 10th 12th முடித்த பசங்க என்ன கோர்ஸை செலக்ட் பண்ணால் ரயில்வேல ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிற நான் பெட்டர் ஆப்ஷன் என்ன, ஐடிஐ படித்தா ஈஸியாக ரயில்வேல வேலை கிடச்சிரும். ஐடிஐ குவாலிஃபிகேஷனுக்கு ரயில்வேல அஸ்டலோகோ பைலட் ஏஎல்பின்னு சொல்லுவாங்க, அது ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் ஒர்க், அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். குரூப் டி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இதுக்கு முன்னாடி குரூப் டி எக்ஸாமுக்கு 10th குவாலிஃபிகேஷனாக இருந்தது. ஆனால் இப்போது ரயில்வே ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரூப் டியை டெக்னிக்கல் போஸ்ட் ஐடிஐ குவாலிஃபிகேஷனும், நான் டெக்னிக்கல் போஸ்ட் 10th குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் டி எக்ஸாமில் மெஜாரிட்டி ஆஃப் வேகன்சி டெக்னிக்கல் போஸ்ட்டு தான் வரும். நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எப்போவுமே ரயில்வேல குரூப் டி எக்ஸாமுக்கு தான் வேகன்சி ரொம்ப அதிகமாக வரும். ஆனால் இன்னும் தமிழக மாணவர்களுக்கு இந்த குரூப் டியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு அது ஐடிஐ மாற்றிட்டாங்கன்னு நான் சொன்னல, அந்த விஷயமே இங்கே யாருக்கும் தெரியாது. இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் அது நிறைய மாணவர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்க போகுது. இதனால் ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் இனிமேல் ரயில்வேல நல்ல ஸ்கோப் இருக்க போகுது. நான் பசங்களுக்கு சொல்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிங்க. ஓகேங்களா? நீங்கள் ஐடிஐ முடிச்சிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடி முடித்த பசங்க எல்லாருக்கும் 12th ஈக்குவலண்டான சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 12th முடித்த பசங்களும் ஐடிஐ படிக்கலாம். நீங்கள் ஐடிஐ படிக்கும்போதே 12th முடிச்சவங்க ஐடிஐ படிக்கும்பொழுதே டிகிரி கரஸில் போட்டு விட்ருங்க. ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கு ரயில்வே, டிஆர்டிஓ, என்எல்சி, பெல், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஎஸ்ஆர்ஓ, கூடங்குளம், கல்பாக்கம், இதுமாதிரி நிறைய பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். இது மாதிரி பொதுத்துறை நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஐடிஐ கேட்டகரி வச்சு உள்ளே போய்ட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் உங்களை நான் டிகிரி கரஸில் போட சொல்லியிருந்தேன்ல, உள்ளே போய்ட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக ப்ரொமோஷன் வாங்கிடலாம். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் டிகிரி கேட்டகரியில் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஐடிஐ கேட்டகரியில் ஈஸியாக உள்ளே போய்ட்டு ஈஸியாக நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி டிகிரி முடித்த மாணவர்கள் இதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுங்க, ஐயோ ஐடிஐக்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்கான்ட்டு. நீங்களும் கவலைப்பட வேண்டாம். டிகிரி முடித்த மாணவர்களும் தாராளமாக ஐடிஐ படிக்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஐடிஐ படித்தவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாமல் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸில் நிறைய ஜாப் இருக்குது. அதை ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஐடிஐ படிப்பதோட வேல்யூ கரெக்டாக தெரியலை. எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஐடிஐ காலேஜ் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க காலேஜில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னால் ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா 10th இல்லை 12th முடிச்சுட்டு காலேஜ் எதுவுமே படிக்காமல் ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டே எப்படி ரயில்வே பர்மனெண்ட் எம்ப்ளாயாக மாற போகிறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த வருஷம் 10th 12th முடித்த அப்பா இல்லாத பசங்க இல்லை வறுமையில் என்னால் காலேஜுக்கே போக முடியாத நிலைமையில் இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் ஐசிஎஃப்பில் வேலை செய்கிறதுக்கு ரயில்வே அப்ரெண்டிஸாக ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு 10th இல்லைனா 12th இல்லைனா ஐடிஐ தான் எலிஜிபிள். ஓகேங்களா? டிகிரி, டிப்ளமோ, இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள் கிடையாது. கம்யூனிட்டி வைஸ் என்ன ஏஜ் லிமிட்டுன்ட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 10th கேட்டகரியில் ஃப்ரெஷர் கேட்டகரியில் அப்ரெண்டிஸ் பண்ணுறவங்களுக்கு 2 வருஷம், ஐடிஐ முடித்தவங்களுக்கு 1 வருஷம். உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டு 7,000 கொடுப்பாங்க. 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களை எடுப்பாங்க. யார் 10th அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணுன்றது உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரயில்வே அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூன் 21 இதே மாதிரி அப்ரெண்டிஸ் 10th 12th ஐடிஐ கேட்டகரிக்கு வருஷம் வரும். வருஷம் எல்லா மாணவருக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் 10th 12th முடித்தவங்க டேரெக்டாக இதுக்கு அப்ரெண்டிஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது 2 வருஷம் கழிச்சு அவங்க வெளியே வந்துடணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக போகும்னு நினைப்பீங்க. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இங்கே ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட், என்ஏசி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ரயில்வேல அஸ்டலோகோ பைலட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள், டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு எலிஜிபிள், குரூப் டி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணுறது மூலிமா மாதம் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும். அதை வச்சு உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கிடச்சிரும். ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு இப்போ சொல்ல போகிறது தான் ஹைலைட்டான விஷயமே. குரூப் டி எக்ஸாமில் அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு 20% கோட்டா இருக்குது. லாஸ்ட்டாக நடந்த குரூப் டி எக்ஸாமில் ஆல் ஓவர் இந்தியா 1,00,000 வேகன்சி வந்தது. சதர்ன் ரயில்வே தமிழ்நாட்டுக்கு மட்டும் 10,000 வேகன்சி வந்தது. இந்த 10,000 வேகன்சியில் 2,000 வேகன்சி இந்த அப்ரெண்டிஸ் முடித்த மாணவர்கள் மட்டும்தான் எலிஜிபிள். வேறு யாருமே எலிஜிபிள் கிடையாது. ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடித்த மாணவர்களுக்கு அங்கே அப்ரெண்டிஸ் முடித்த பிறகு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதை சம் பர்சன்டேஜாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு குரூப் டி எக்ஸாமுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க.
அதே மாதிரி நீங்கள் குரூப் டி எக்ஸாம் எழுதின பேருக்கு நீங்கள் எடுக்கிற மார்க்கில் அந்த மார்க் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்கள் குரூப் டி எக்ஸாமில் ஒரு 30 மார்க் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ்லேருந்து ஒரு 15 மார்க் கிடச்சிதுன்னா உங்களோட டோட்டல் ஸ்கோர் 45 மார்க்காக வரும். இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டி எக்ஸாம்ஸில் ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு 100க்கு 30 மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு 2018 2019 நடந்த குரூப் டி எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியில் 2018 68 மார்க் கட் ஆஃப் வந்திருக்கு. ஆனால் ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு 30 மார்க்கு கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. அதேமாரி 2019 ஓபிசி கேட்டகரிக்கு 55 மார்க்கு கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. இங்கே அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு 30 மார்க் எடுத்தவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு. ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு 20% கோட்டா இருக்கிறதுனால தான் இங்கே 30 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருக்கு. நார்மல் கேட்டகரியில் வந்தவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அதிகமாக வந்திருக்கு. குரூப் டி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, ரன்னிங் ஓட வேண்டியது இருக்குது, வெயிட்டு தூக்க போக வேண்டியது இருக்குது. இந்த ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிடையாது. ஐடி ஜாயின் பண்ணுறதை பற்றியோ இல்லைனா வந்து ரயில்வே அப்ரெண்டிஸ் ஜாயின் பண்ணுறத பற்றியோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டவுட்டை மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ரயில்வேக்குள்ளே வரணுன்றதுக்காக நிறைய கவர்மெண்ட் ஐடிஐக்கு போயிட்டு ஃப்ரீயாக அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பேருக்கு ரயில்வே எக்ஸாம் தமிழில் எழுதலானே தெரியறதில்ல. நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் பல மாணவர்களுக்கு தமிழில் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் ரயில்வே கொஷின் பேப்பர் 2018 கேட்ட கொஷின் பேப்பர் 40 கொஷின் பேப்பர் ஃபஸ்ட் டைம் நான் புக்காக பப்ளிஷ் பண்ணி அதை நிறைய மாணவர்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். இந்த ஒரு வருஷத்தில் ரயில்வேல மட்டுமே கிட்டத்தட்ட 10 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அதில் 3 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, மீதி 7 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ரயில்வேல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன சிலபஸ், ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து நான் என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் போய்ட்டு அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். இந்த வருஷம் 10 ரயில்வே எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாலும் அந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் யூஸ் ஆகிற மாதிரி என்னோட 2வது புக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன். கடைசியாக நடந்த ரயில்வே கொஷின் பேப்பர் 45 கொஷின் பேப்பர் தமிழில் புக்காக போட்டிருக்கேன். ஜூலை ஃபஸ்ட் வீக் வந்து அந்த புக்கை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். யாருக்கு அந்த புக்கு வேணுமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே புக்குன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதில் அனுப்பி வரேன். அக்டோபர் மாதம் வரப்போகிற குரூப் டி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணியும் ஜனவரி 2025 அடுத்து அஸ்ட்ரோலோகோ பைலட் ஏஎல்பி எக்ஸாம் வரப்போதுன்னு ரயில்வேல இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணியும் நான் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். என்னோட கிளாஸ் ஃபீஸ் 2000 தான். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணலாம்னா உங்ககிட்ட வாங்கின 2000 நான் உங்களுக்கே ஃபுல் அமௌண்ட்டு ரிட்டன் கொடுத்துருவேன். திரும்பவும் சொல்கிறேன், என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஃபுல் கேஷ்பேக் ஆஃபர். நான் கஷ்டப்படுற ஒரு 50 பசங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கணும் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன கண்டிஷன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும், அவங்க அப்பா இறந்துருந்தால் அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறேன். அதுவும் 20 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். உங்களுக்கு என்னோட ரயில்வே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ரயில்வே கிளாஸ்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் சதர்ன் ரயில்வே ஃபுல்லாக தமிழக மாணவர்களாக இருப்பாங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை கஷ்டப்படுற பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.